இலை எப்படி விழுந்ததுன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் இலை விழுறத வர்றதே பார்க்கறான். பார்த்துட்டு இலை எப்படி விழுதுன்னா தண்ணியில பாதியும் தரையில பாதியுமா விழுது. இப்படி விழுது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. தண்ணியில இருக்கிற இலை பச்சையில இருந்து சிவப்பாகுது, தரையில இருக்கிற இலை பச்சையில இருந்து மஞ்சள் ஆகுது. கொஞ்ச நேரத்துல மஞ்சள் நிறம் குருவி ஆகுது, கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறம் மீன் ஆகுது. ஒரே இலையில மீன் குருவி ரெண்டும் இப்படி நிக்குது. கண்ணிமைக்கிற நேரத்துல ரெண்டு பேருக்கும் போராட்டம். ஏன்னா இதுக்கு சிறகு, அதுக்கு தண்ணியில போகணும், உள்ள போகணும், கரையில இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குருவி என்ன பண்ணுது, இந்த மீனை இழுத்துட்டு வானத்துல பறக்கிறதுக்கு போகுது. தரையில இருக்கிற குருவி இப்படி போக தண்ணியில இருக்கிற மீன் தண்ணிக்குள்ள போகணும்னு குருவியை இழுக்குது. எல்லாம் ஒரே உடம்பா இருக்கு. ஒரு பகுதி குருவி, ஒரு பகுதி மீன். ரெண்டு சண்டை போட்டு அந்த பக்கம் இழுக்க முடியல, இந்த பக்கம் போட முடியல. ரத்த களரியா அங்க ஒரு சண்டை நடக்கிறத தர்மன் பார்க்கறான். கொஸ்டின் ஆரம்பிக்கிறான் யக்ஷன். தர்மா சொல், எது வாழும், எது ஜெயிக்கும்? 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்தவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பல 100 கோடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கதை களத்தில் தர்மன் சொன்னான், பதில் சொன்னான். எது ஜெயிக்கும் என்ற கேள்விக்கு தர்மன் சொன்ன பதில்தான் நம் அனைவருக்குமான பதில். தக்கது வாழும், தகாதது வீழும். எது தக்கதோ அது வாழும், எது தகாததோ அது வீழும். அதற்கெதற்கு நான் இதை சொல்வதற்கு எதற்கு நான் ஒரு ஆசிரியையாக, ஒரு கல்வியாளராக, ஒரு சிந்தனையாளராக, ஒரு பேச்சாளராக பொதுமக்களுக்கு இதை எப்படி நான் சொல்லக்கூடும் என்றால், ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால், எனக்கு தெரியும் நான் குருவியா மீனான்னு. ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய ஒரு பகுதி மீனாக இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவியாக பலம் பெற்று இருந்தீர்கள் என்று சொன்னால் மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்குள் ஏகுங்கள். ஒருவேளை நீங்கள் மீனாக இருந்தால், உங்கள் காலடியில் குருவி தவித்துக் கொண்டிருந்தால் குருவியை இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போங்கள். எது எதை ஜெயிக்குமோ, எது தோற்கிறதோ, எது தன்னை ஜெயிக்கிறதோ அதற்கு உணவாகும். பலவீனங்களை நமக்கு